Hello everyone, 11th standard, subject commerce, unit 2, chapter 5, topic partnership deed and its contents. In our previous video, we had discussed about advantages and disadvantages of partnership. இதை பற்றி போன வீடியோவில் நம்ம டீப்பாக பார்த்தோம். And now we are going to discuss about partnership deed and its contents. அதாவது கூட்டாண்மை ஒப்பாவனத்தில் இருக்கக்கூடிய உள்ளடக்கங்கள் என்னென்ன அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கூட்டாண்மை ஒப்பாவனம்னா என்னது? பார்ட்னர்ஷிப் டீட்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ பார்ட்னர்ஷிப்பை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? இந்த கூட்டாண்மையை நம்ம உருவாக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? ஒரு டீட் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த அக்ரிமெண்ட் வந்து இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம்ங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருக்கோம். ஸோ அப்படி அந்த அக்ரிமெண்ட் பேசிஸில் நம்ம அந்த கூட்டாண்மையை நம்ம நிறுவும் போது, அந்த நிறுவனத்தை உருவாக்கும் போது அதில் என்னென்ன மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன போகிறோம்? இந்த வீடியோவில் என்னென்ன உள்ளடக்கங்கள் இருக்குது இந்த பார்ட்னர்ஷிப் டீடில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ see here students, partnership deed and its content. Through a partnership agreement need not necessarily be in writing. ஸோ என்ன பண்ணணும்? இந்த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம், அக்ரிமெண்ட் என்னது? ஒரு ஒப்பாவனம். ஸோ கூட்டாண்மை ஒப்பாவனம் சொல்லுவோம் இல்லையா, அதான் சொல்கிறோம் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். நீட் நாட் நெசசரிலி பி இன் ரைட்டிங். ஸோ அது வந்து என்ன, இப்போ எப்படி இருக்கணும் அந்த அக்ரிமெண்ட்டுங்க அர்த்தம் இல்லை, ரைட்டிங்கில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இல்லை. சரியா? இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஹாவ் அ ரைட்டன் அக்ரிமெண்ட். ஸோ என்ன பண்ணணும்? ஒருவேளை எழுத்துப்பூர்வமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஸோ வாய்மொழியாகவும் சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அக்ரிமெண்ட் பேசிஸில் வாய்மொழியாகவே நிறைய பேர் கூட்டு சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ்லாம் நிறைய பேர் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ ஒருவேளை ரைட்டிங்கில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டு ஹாவ் ரிட்டன் அக்ரிமெண்ட் இன் ஆர்டர் டு அவாய்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். என்ன பண்ணலாம்? எதற்காக இந்த மாதிரியான அக்ரிமெண்ட் வந்து ரிட்டன் ஃபார்மில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, எழுத்துப்பூர்வமாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, அவாய்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். என்ன சொல்கிறாங்க? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னது? ஒரு தவறான புரிதலை. ஸோ இருக்கக்கூடிய அந்த கூட்டாளிகளுக்குள்ள, அந்த கூட்டாண்மைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு மெம்பர்ஸுக்குள்ளேயும் எந்த விதமான தவறான புரிதல்களும் இருக்கக்கூடாது. தப்பாக புரிஞ்சிட்டு அவங்கக்கிட்ட சண்டைகளோ சச்சரவுகளோ வந்து அந்த கூட்டாண்மையை கலைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு ரிட்டன் ஃபார்மில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை இதில் ஃபாலோ பண்ண போகிறோம், யாருக்கு என்னென்ன மாதிரியான ஒர்க்கில் இருக்கிறதாகவும், அல்லது எவ்வளோ பர்சன்டேஜ் லோன் எடுக்கிற விஷயங்களாகட்டும், அல்லது பணத்தை வித்ட்ரா பண்ணுறதுலே ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், கேபிட்டல் வந்து எவ்வளோ போடணும், ஸோ எந்தெந்த அளவுக்கு யாருக்கெல்லாம் லயபிலிட்டிஸ் இருக்குது, பொறுப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த கூட்டாண்மை ஒப்பாவனத்தில், அதாவது பார்ட்னர்ஷிப் டீடில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒவ்வொரு கண்டென்ட்ஸையும் இதில் இணைச்சிட்டு எல்லாரும் சைன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இதை நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற கூட்டாண்மை அப்படிங்கிற விஷயத்தை. ஓகேவா? இட் இஸ் டிசைரபிள் டு ஹாவ் அ ரிட்டன் அக்ரிமெண்ட். அ கேர்ஃபுல்லி டிராஃப்டட் பார்ட்னர்ஷிப் டீட் ஹெல்ப்ஸ் இன் இக்னோரிங் அவுட் differences which may develop among partners and in ensuring smooth running of the partnership business. It should be properly stamped and registered. என்ன பண்ணலாம்? இப்போ வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து, ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? கேர்ஃபுல்லாக அது என்ன பண்ணணும்? டிராஃப்டட் பார்ட்னர்ஷிப் டீட் ஹெல்ப்ஸ் இக்னோரிங் டிஃப்ரென்சஸ் which may develop among partners and ensuring smooth running. என்ன பண்ணுறாங்க? இந்த மாதிரி நிறைய பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய நிறைய தகராறுகளாகட்டும், மனக்கசப்புகளாகட்டும், இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும்? தவிர்த்துட்டு ஸ்மூத் ரன்னிங்க்கு அந்த பிஸ்னஸை வந்து என்ன பண்ணலாம்? பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை ஸ்மூத்தாக ரன் பண்ண வைக்கிறதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, இந்த அக்ரிமெண்ட்டாக, அதாவது பார்ட்னர்ஷிப் டீடில் இருக்கக்கூடிய மூலிமா பண்ணக்கூடிய அந்த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட் ஷுட் பி ப்ராப்பர்லி ஸ்டாம்ப்ட் அண்ட் ரிஜிஸ்டர்ட். இதை வந்து என்ன பண்ணலாம்? இந்த ஒப்பாவனத்தை இந்த என்ன பண்ணலாம்? முறையாக தயாரித்து பதிவு செஞ்சு செயல்பட்டுச்சுன்னா இந்த ஒரு நிறுவனம் ரொம்ப முறையாக செயல்படும். ஸோ ஒழுங்காக எந்த விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாமல் என்ன பண்ணலாம்? ரொம்ப லாங் ரன்னுக்கு இந்த பிஸ்னஸை செய்ய முடியும். ஸோ எதை? இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸை. ஓகேவா? கூட்டாளிகளாக கூட்டாண்மையாக சேர்ந்து நிறைய பேர் சேர்ந்து என்ன பண்ணுறது? ஒரு பிஸ்னஸை செய்கிற ஒரு விஷயம். புரியுதா? ஸோ கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட். ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப் டீட்னா என்னது? பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த டீடில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ்லாம் என்னென்னவா இருக்கணும்? ஒரு பார்ட்னர்ஷிப் நம்ம வந்து செய்கிறோம், சேர்ந்து செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால்
அந்த பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கு இல்லையா, அந்த ஒப்பாவனம் அதாவது அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த அக்ரிமெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் உள்ளடங்கி இருக்கணுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஃபர்தராக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நேம் ஆஃப் த ஃபார்ம். இந்த பார்ட்னர்ஷிப் டீடில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும், அந்த நேம் ஆஃப் த ஃபார்ம். அது என்ன மாதிரியான நிறுவனம், என்ன பேரில் அந்த நிறுவனம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், முதல்ல அதை கொண்டு வரணும். எதில், அந்த பார்ட்னர்ஷிப் டீடில் ஃபர்ஸ்ட் கண்டென்ட்டாக எதை கொண்டு வரணும், இந்த நேம் ஆஃப் த ஃபார்ம். புரியுதா? ஸோ அப்போது கூட்டாண்மையின் பெயர் என்ன அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரணும். ஸோ செகண்ட் பாருங்கள், நேச்சர் ஆஃப் த ப்ரப்போஸ்டு பிஸ்னஸ். ஸோ நேச்சர் ஆஃப் த ப்ரப்போஸ்டு பிஸ்னஸ்னால் என்னது, நிறுவனம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய தொழிலின் தன்மை. ஸோ அந்த நிறுவனம் வந்து என்ன மாதிரியான பிஸ்னஸ் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது அடுத்ததாக இருக்கணும். அடுத்ததாக டியூரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ஸோ இது எவ்வளோ காலத்துக்கு நீடித்து நம்ம ரொம்ப செய்ய போகிறோம் இந்த பிஸ்னஸை எல்லோரும் சேர்ந்து அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், முதல்ல ஃபிக்ஸ் பண்ணி அந்த காலத்தையும் என்ன பண்ணணும், இதில் கொண்டுட்டு வரணும். ஸோ டியூரேஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ், வெதர் இட் இஸ் டு பி ரன் ஃபார் அ ஃபிக்ஸட் பீரியட் ஆஃப் டைம் ஆர் வெதர் இட் இஸ் டு பி டிசால்வ்ட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் எ பர்டிகுலர் வெஞ்சர். என்ன பண்ணுறாங்க, ஸோ டியூரேஷனை வந்து என்ன பண்ணணும், இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் எவ்வளோ நாட்களுக்கு நம்ம எவ்வளோ காலத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ரன் பண்ண போகிறோம். ஃபிக்ஸட் பீரியட், அதாவது என்ன பண்ணுறது, ஒரு 2 இயர்ஸாக இருக்கலாம், 3 இயர்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறது, ஒரு 5 இயர்ஸாக இருக்கலாம். இப்படி என்ன பண்ணுறது, ஒரு பீரியடை நம்ம என்ன பண்ணுறது, டிசைட் பண்ணிவிட்டு அந்த பீரியட் ஆஃப் டைமை வந்து நம்ம இதில் பண்ணணும், அந்த பார்ட்னர்ஷிப் டீட்டில் நம்ம கோட் பண்ணிவிட்டு அதை ஒரு கண்டென்ட்டாக கொண்டு வந்துட்டோம்னா என்ன பண்ணலாம், இந்த அத்தனை வருஷத்துக்கு இந்த பார்ட்னர்ஷிப்பை நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக கொண்டுட்டு போகலாம். ஸோ அதுதான் என்ன பண்ணுறோம், அல்லது எந்த டைமில் எவ்வளோ காலத்துக்கு பிறகு இதை டிசால்வ் பண்ணணும். சரியா? ஸோ கம்ப்ளீட்டிங் த பர்டிகுலர் வெஞ்சர். ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஏ பர்டிகுலர் வெஞ்சர், ஸோ என்ன பண்ணணும், எந்த டைமில் இதை டிசால்வ் பண்ணணும், ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு, ஸோ ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு என்ன பண்ணணும், இந்த ஃபார்ம், இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து நம்ம டிசால்வ் பண்ணிவிட்டு கலைச்சிட்டு போயிடணும். அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணணும், இந்த அக்ரிமெண்ட்டில், இந்த பார்ட்னர்ஷிப் டீலில் நம்ம என்ன பண்ணணும், ஒரு கண்டென்ட்டாக கொண்டு வந்துடணும். இதை இந்த டியூரேஷனை. புரியுதா? ஸோ டியூரேஷனாக எவ்வளோ காலத்துக்கு இந்த பிஸ்னஸை வந்து நம்ம தொடர்ந்து நடத்த போகிறோங்கிறதையும், அல்லது எவ்வளோ காலத்துக்கு பிறகு நம்ம இதை முடிவுக்கு கொண்டுட்டு வர போகிறோங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு டியூரேஷனை நம்ம இதை ஒரு கண்டென்ட்டை நம்ம என்ன பண்ணணும், அந்த பார்ட்னர்ஷிப் டீலில் நம்ம கொண்டுட்டு வரணும்னு சொல்கிறாங்க. இது தேர்ட் பாயிண்ட்டாக இருக்குது. ஃபோர்த்து பாருங்கள், கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன். ஸோ எவ்வளோ வந்து கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும், அதாவது கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் என்னது, கூட்டாளிகள் வழங்கக்கூடிய மூலதன தொகை. ஸோ மூலதனம்னா என்னது, ஒரு முதல். ஸோ முதல் வந்து நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அதில் கூட்டாண்மையில் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்னால் அதில் ஒரே ஆள் இருப்பார். ஸோ கூட்டாண்மைங்கிற போது என்ன, நிறைய பேர் அதில் கூட்டாளிகளாக இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் வந்து என்னது, எவ்வளோ யார் யார் பண்ணுறாங்க. த கேபிட்டல் இஸ் டு பி கான்ட்ரிபியூட்டட் பை த பார்ட்னர்ஸ் மூலம் என்ன பண்ணுவாங்க, எல்லா பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து என்ன பண்ணுவாங்க, இதில் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, வழங்குவாங்க, போட்டு தான் அந்த பிஸ்னஸை ஆரம்பிப்பாங்க. இட் மஸ்ட் பி ரிமெம்பர்ட் தட் கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் இஸ் நாட் நெசசரி டு பிகம் அ பார்ட்னர். ஸோ இப்போ நம்ம அந்த ஒரு பிஸ்னஸில் பார்ட்னராக வரணும்னா ஒன்லி இந்த கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ எப்படிப்பட்டதாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஃபார் ஒன் ஹூ கான்ட்ரிபியூட்ஸ் ஹிஸ் ஆர்கனைசிங் பவர். ஸோ ஒரு பிஸ்னஸை அமைக்கக்கூடிய அந்த திறன் பெற்றவராக இருந்தது அப்படின்னு சொன்னால் அவரும் என்ன பண்ணலாம், ஒன் ஆஃப் த பார்ட்னராக வர முடியும். அதே மாதிரி பிஸ்னஸ் அக்யூமென் அப்படிங்கிறதுலாம் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த கூர்மையான வணிக அறிவு இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்சனை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், அக்யூமென். அதாவது பிஸ்னஸ் அக்யூமென், அந்த பிஸ்னஸை பற்றின ஒரு கூர்மையான அறிவு இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ அவங்களையும் நம்ம என்ன பண்ண முடியும், ஒன் ஆஃப் த பார்ட்னராக அந்த பிஸ்னஸில் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மேனேஜரியல் ஸ்கில், ஸோ மேலாண்மை திறன் அறிவு இருக்கு இல்லையா, ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்சனை நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட பிஸ்னஸில் ஒரு பார்ட்னராக நம்ம சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்ஸ்டெட் ஆஃப் கேபிட்டல். ஸோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மட்டும்தான் அந்த பிஸ்னஸில் நம்ம பார்ட்னர் ஆகணுங்கிற விஷயம் இல்லை. ஸோ என்ன பண்ணலாம், அந்த பிஸ்னஸை பற்றின அந்த பிஸ்னஸை அமைக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கலாம், அல்லது அந்த பிஸ்னஸினுடைய அறிவு கூர்மையை பெற்ற ஒரு நபராக இருக்கலாம், அல்லது மேலாண்மை திறன் மிக்க ஒரு நபராக இருக்கலாம். ஸோ இப்படி எப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும் அதில் என்ன பண்ண முடியும், அல்லது ஒரு கேபிட்டல் நிறைய வச்சுருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ இப்படி முதல்
முதல்ல வச்சுருக்கக்கூடிய ஒரு நபராக இப்படி எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அதில் என்ன பண்ண முடியும், ஒரு கன்சர்னில் ஒரு பிஸ்னஸில் நம்ம பார்ட்னராக ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஒன்லி கேபிட்டல் மட்டும் இருந்தால் தான் நம்ம பார்ட்னராக ஆக முடியுங்கிறது இல்லை. இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் நாலேஜோ அல்லது அறிவு கூர்மையோ அல்லது மேலாண்மை திறனோ இருக்கக்கூடியவங்களும் என்ன பண்ண முடியும், ஒன் ஆஃப் த பார்ட்னராக அதில் வர முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வித்ட்ரால் ஃப்ரம் த ஃபார்ம் என்ன சொல்கிறாங்க, கூட்டாண்மையிலிருந்து எடுக்கக்கூடிய தொகை. ஸோ வித்ட்ராயல் ஃப்ரம் த ஃபார்ம். ஸோ இதையெல்லாம் இந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா இந்த பார்ட்னர்ஷிப் டீடில் கொடுக்கணும். ஸோ எப்படி வந்து அவங்க முதல்ல பார்த்தோம் இல்லையா, ஸோ கேபிட்டல் வந்து என்ன மாதிரி கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க, ஸோ பணமாக பண்ணுறாங்களா அல்லது இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் பேஸ்டு மேனேஜர் ஸ்கில்ஸு, பிஸ்னஸ் அக்யூமென் ஆகட்டும், இந்த ஆர்கனைசிங் பவர் இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்சன், ஸோ யார் வந்து இந்த மாதிரியான கான்ட்ரிபியூஷன் என்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்கிறத என்ன பண்ணணும், இந்த பார்ட்னர்ஷிப் டீடில் கொண்டு வரணும். அடுத்ததாக எந்த மாதிரி இந்த பார்ட்னர்ஷிப் டீடில் எதாவது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எவ்வளோ எப்படி யார் எதுக்காக பணங்கள் வந்து பிஸ்னஸ்லேருந்து எடுக்க முடியுமா முடியாதா, ஸோ அந்த தகவலை என்ன பண்ணணும் அந்த பார்ட்னர்ஷிப் டீடில் கொண்டு வரணும். த அமௌண்ட் தட் கேன் பி வித்ட்ரான் ஃப்ரம் த ஃபார்ம் பை ஈச் பார்ட்னர் என்ன பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு கூட்டாளியுமே இந்த கூட்டாண்மையில் வந்து ஒவ்வொரு கூட்டாளியுமே என்ன பண்ண முடியும், தன்னுடைய சொந்த செலவிற்கு தொகை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த உரிமை வந்து அவங்களுக்கு இருக்குது. புரியுதா? ஸோ ஒவ்வொரு பார்ட்னருக்கும் என்ன பண்ண முடியும், அந்த பிஸ்னஸ்லேருந்து சொந்த ஒரு யூஸுக்காக பணத்தை ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு என்ன பண்ண முடியும், எடுத்துக்க முடியும். ஆனால் அது எவ்வளவு விழுக்காடு இருக்கணும், எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த பார்ட்னர்ஷிப் டீலில் என்ன பண்ணணும், கண்டிப்பாக சொல்லணும். ஸோ இப்போ வித்ட்ராயல் ஃப்ரம் த ஃபார்ம், அந்த ஃபார்ம் நிறுவனத்திலேருந்து எவ்வளோ வந்து பணத்தை எடுக்கலாம், யார் அந்த பர்டிகுலர் அந்த பார்ட்னர். சரியா? ஸோ அப்படிங்கிறத என்ன பண்ணணும், அந்த பார்ட்னர்ஷிப் டீலில் அடுத்ததாக கொடுத்துருக்கணும், டீட்டெயில் கொடுக்கணும். சரியா? ஸோ அடுத்து பாருங்கள், ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஷேரிங். ஸோ லாபமோ நட்டமோ அதை எப்படி ஷேர் பண்ணிக்கணுங்கிற கூட அந்த டீட்டெயிலையும் நம்ம என்ன பண்ணணும் இதில் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. த ரேஷியோ in which the profits or losses are to be shared if the profit sharing ratio is not specified in the deed. All the partners must share the profits and bear the losses equally. என்ன பண்ணணும், ஒருவேளை இந்த ப்ராஃபிட் ஆகட்டும் இல்லை லாஸ் ஆகட்டும் இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு பார்ட்னரும் எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணுங்கிற ஒரு ரேஷியோவை என்ன பண்ணியிருக்கணும், முன்கூட்டியே அந்த பார்ட்னர்ஷிப் டீடில் கொடுத்துடணும். இஃப் த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இஸ் நாட் ஸ்பெசிஃபைட் இன் த டீட், ஒருவேளை அந்த டீடில் நம்ம அரேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த அக்ரிமெண்ட் டீடில் எந்த விதமான ரேஷியோ பர்சன்டேஜும் ப்ராஃபிட் ஷேரிங்க்கோ இல்லை லாஸ் ஷேரிங்க்கோ கொடுக்கல அப்படின்னு சொன்னால் ஆல் த பார்ட்னர்ஸ் மஸ்ட் ஷேர். என்ன பண்ணணும், எல்லா பார்ட்னர்ஸுமே என்ன பண்ணணும், இந்த ப்ராஃபிட்ஸ் வந்தாலும் சரி அல்லது லாஸ் வந்தாலும் சரி என்ன பண்ணணும், அதை ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கணும். ஈக்குவலி ஷேர்ட் ப்ராஃபிட் ஆர் லாஸஸ் என்ன மாதிரி எது வந்தாலும் சரி என்ன பண்ணணும், ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கணும். எப்போது இந்த பார்ட்னர்ஷிப் டீலில் அதை பற்றின டீட்டெயில் என்ன ரேஷியோஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொன்னால் ஈக்குவலாக எல்லா பார்ட்னருமே அதை என்ன பண்ணிக்கணும், ஷேர் பண்ணி. அது வேறு ஒருவேளை அந்த பார்ட்னர்ஷிப் டீலில் எவ்வளோ பர்சன்டேஜ் யாராக இருக்குங்கிறது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதன்படி நம்ம என்ன பண்ணிக்கணும், ப்ராஃபிட்டோ லாஸோ ஷேர் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேவா? தென் அடுத்ததா இதோட இந்த பற்றின டீட்டெயில் என்ன பண்ணணும், அந்த பார்ட்னர்ஷிப் டீலில் கொடுத்துருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்ததா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ முதல் மீதான வட்டியை பெறுவதற்குரிய உரிமை. சரியா? ஸோ வெதர் எனி இன்ட்ரெஸ்ட் இஸ் டு பி அலவுட் ஆன் கேபிட்டல் அண்ட் இஃப் ஸோ த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஃப் த டீட் இஸ் சைலண்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் the rules for interest on capital in partnership act will take effect. என்ன பண்ணுறாங்க, ஸோ மூலதனத்தின் மீதான வட்டி ஒவ்வொரு கூட்டாளிக்கும் அந்த ஒரு கேபிட்டல் மீதான ஒரு இன்ட்ரெஸ்ட். இப்போ கேபிட்டல் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்னருக்கும் அதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கெட் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. சரியா? ஸோ அதே மாதிரி அந்த வட்டியை வந்து எவ்வளோ வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணிடணும், அந்த அக்ரிமெண்ட் டீடில் என்ன பண்ணிடணும், கொடுத்துடணும். சரியா? ஸோ அதுதானே சொல்கிறாங்க, இந்த பார்ட்னர்ஷிப் டீடில் என்ன பண்ணியிருக்கோன்னா அது எவ்வளோ அந்த கேபிட்டல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா அதுக்கு எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதே நம்ம என்ன பண்ணிடணும், அதில் கொடுத்துடணும். அதே மாதிரி ஒருவேளை அதில் வந்து சைலண்ட் ஆக்கிட்டாங்கன்னா, ஒருவேளை அந்த டீடில் கொடுக்கல எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த கேபிட்டலுக்கு வந்து கொடுக்கணும் ஒவ்வொரு பார்ட்னர்ஸுக்குன்னு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், எவ்வளோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறாங்களோ அது தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம ஷேர் பண்ணி எடுத்துக்கணும். சரியா? ஸோ அடுத்து பாருங்கள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். ஸோ எடுப்பு தொகை மீதான
வட்டி விகிதம். ஸோ இப்போ நம்ம வந்து பிஸ்னஸில் பார்ட்னராக இருக்கிறோம், நமக்கு தேவையான அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம்ங்கிறத முன்னாடியே சொல்லிட்டோம். ஸோ எவ்வளோ எடுத்துருக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம என்ன பண்ணி ஆகணும், அந்த பிஸ்னஸில் நம்ம திருப்பி செலுத்தணும் இல்லையா. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம செலுத்தணுங்கிறத அந்த பார்ட்னர்ஷிப் டீட் அக்ரிமெண்ட்டில் கொடுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், அதாவது எடுப்பு தொகை மீதான வட்டி வீதம். ஸோ வெதர் எனி இன்ட்ரெஸ்ட் இஸ் டு பி அலவுட், என்ன பண்ணுறோம், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம அது எடுப்பு தொகைக்கு கொடுக்குறோமோ அலோவ் பண்ணிருக்கோமோ ஆன் ட்ராயிங், இதில் எடுப்பு தொகைக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் டு பி ஸ்பெசிஃபைடு, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம அதுக்கு கால்குலேட் பண்ணுறது கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த டீலில் ஒன்று கொடுத்துருப்பாங்க சரியா. அல்லது கொடுக்கல அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஒரு சம் பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பாக அந்த பார்ட்னர்ஷிப்புக்கு கண்டிப்பாக செலுத்தி தான் ஆகணும் இல்லையா. ஸோ லோன் ஃப்ரம் பார்ட்னர்ஸ், லோன் ஃப்ரம் பார்ட்னர்ஸ்னால் கூட்டாளிகள் தரும் கடன். ஸோ இப்போ நம்ம பிஸ்னஸுக்கு ஏதோ அமௌண்ட் வந்து கூடுதலாக தேவைப்படுது, இந்த பார்ட்னர்ஸ் எல்லாம் போட்ட அமௌண்ட்டு நமக்கு பத்தலை அப்படின்னா கூட ஒரு கூடுதலாக தொகை தேவைப்படுதுன்னா யாராவது ஒரு பார்ட்னர் என்ன பண்ணலாம், அந்த நிறுவனத்திற்கு அந்த பிஸ்னஸுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை லோன் மாதிரி ப்ரொவைட் பண்ணலாம், கொடுக்கலாம் சரியா. வெதர் லோன் கேன் பி அக்செப்டட் ஃப்ரம் த பார்ட்னர்ஸ் அண்ட் இஃப் ஸோ த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேயபிள் தேரான். என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி அந்த கடன் தர்றாங்க இல்லையா கூட்டாளிகள், யாரோ ஒரு கூட்டாளி அதிகப்படியான பணம் வச்சுருக்கிறாருன்னா அந்த பார்ட்னர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பிஸ்னஸுக்கு கடன் தர்றாரு. ஸோ அந்த கடன் தரக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணணும், பர்டிகுலர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதுவும் நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். ஸோ இதை பற்றின டீட்டெயில் நம்ம என்ன பண்ணணும், இந்த பார்ட்னர்ஷிப் டீட்டில் மென்ஷன் பண்ணணும் சரியா. அது சொல்கிறாங்க. தென் அக்கௌண்ட் கீப்பிங். ஸோ அக்கௌண்ட் கீப்பிங் ஆனது கணக்கு வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறோம். ஸோ மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட், இதெல்லாம் என்ன பண்ணணும், மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்னா என்னது, இந்த கணக்குகளை வந்து நம்ம எப்படி பராமரிக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக கரெக்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே இந்த அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் மூலிமா என்ன இருக்குது, நிறைய தகராறுகள் வர்றதுக்கு, மனக்கசப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ அதே மாதிரி ஆடிட்டும் பண்ணணும், தணிக்கையும் பண்ணணும். ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்துக்கு இடையில் ஒரு பீரியட் இடையில் என்ன பண்ணணும், அக்கௌண்டன்ஸ் வச்சு ஆடிட்டர் வச்சு என்ன பண்ணணும், ஆடிட்டும் பண்ணணும். ஸோ இருக்கக்கூடிய எல்லா தகவலும் உண்மைதானா, கரெக்டான டைமில் நடந்திருக்கா, கரெக்டான அமௌண்ட் கோட் பண்ணியிருக்கிறாங்களா, ஸோ என்னென்ன டிரான்சாக்ஷன் எப்போ நடந்தது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஆடிட்டும் பண்ணும்போது இந்த பார்ட்னர்ஷிப் வந்து என்ன இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தங்குதடை இல்லாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் சரியா. ஸோ இந்த அக்கௌண்ட் கீப்பிங் பற்றின ஒரு விஷயத்தையும் இந்த பார்ட்னர்ஷிப் டீட்டில் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து சேலரி அண்ட் கமிஷன் டு பார்ட்னர்ஸ். ஸோ சேலரியும் கமிஷனும் இந்த பார்ட்னர்ஸுக்கு எப்படி கொடுக்கணுங்கிற டீட்டெயிலும் இதில் கொடுக்கணும், இந்த பார்ட்னர்ஷிப் டீடில் கண்டிப்பாக கண்டென்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அமௌண்ட் ஆஃப் சேலரி ஆர் கமிஷன் பேயபிள், சேலரி வந்து எவ்வளோ கொடுக்கணும் அல்லது சம் கமிஷனாக இருந்தால் கமிஷன் வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது யாருக்கு, பார்ட்னர்ஸுக்கு. ஃபார் தேர் சர்வீசஸ், அவங்க செய்யக்கூடிய வேலைகளுக்கு எவ்வளோ சேலரியோ அல்லது கமிஷனோ பே பண்ணுங்கிற ஒரு பர்சன்டேஜஸையும் இதில் நோட் பண்ணணும், இதில் இந்த பார்ட்னர்ஷிப் டீடில். ஸோ அன்லெஸ் திஸ் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி ப்ரொவைடட் நோ பார்ட்னர் இஸ் என்டைட்டில் டு எனி சேலரி. ஸோ இதில் ஏதாவது சொல்லலை, இந்த பார்ட்னர்ஷிப் டீடில் இந்த சேலரியை பற்றி கமிஷன் பற்றி எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொன்னால் எந்த விதமான சேலரியோ அல்லது கமிஷனோ எதுவும் என்ன பண்ணக்கூடாது, அதில் இருக்கக்கூடிய பார்ட்னருக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறது. ஸோ ஒருவேளை கொடுக்கணுன்னா அதை என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்பெசிஃபை பண்ணி அந்த டீடில் என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒரு கண்டென்ட்டாக ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்கள் ரிட்டையர்மெண்ட். ஸோ ரிட்டையர்மெண்ட் வந்து எப்படிலாம் ஆகலாம். ஸோ கூட்டாளிகள் வந்து விலகல் வந்து எப்படி செய்யலாம்னா, மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அ பார்ட்னர், த அரேஞ்ச்மெண்ட் டு பி மேட் ஃபார் பேயிங் அவுட் த அமௌண்ட் due to their retired or deceased partner must also be stated. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கணும், இந்த ஒரு கூட்டாளி வந்து விலகுறாரு, இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்லேருந்து ஒரு பார்ட்னர் வந்து விலகணும்னு நினைக்கிறாருன்னா என்ன பண்ணணும், அந்த கூட்டாளி வந்து ஒன்று இறந்து போகிற சூழ்நிலையில் அல்லது விலகணும் அல்லது இறந்து போயிட்டார் ஏதோ ஒரு சமயத்தில் எப்படி வந்து நம்ம அதை வந்து பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலை நம்ம என்ன பண்ணணும், ரிட்டையர் ஆகிருப்பார் ஒன்று அல்லது அந்த பார்ட்னர் வந்து இறந்து போயிருப்பார். ஸோ அப்படி ரெண்டு விதமாக என்ன செயல்பாடு நடந்திருந்தாலும் அந்த பர்டிகுலர் பேமெண்ட்ஸை எப்படி வந்து நம்ம அவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும் அந்த பார்ட்னருக்கு அப்படிங்கிற எல்லா மேட்டரையும் நம்ம எதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும், அந்த பார்ட்னர்ஷிப்
டீடில் இந்த மேட்டர்ஸ் ரிலேட்டிங் எது சம்மந்தமானது ரிட்டையர்மெண்ட் சம்மந்தமான மேட்டர்ஸ் எல்லாத்தையும் அதில் கண்டிப்பாக நோட் பண்ணணும். எதில் இந்த அதாவது பார்ட்னர்ஷிப் டீடில் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணியே ஆகணும். சரியா? அடுத்து பாருங்கள், குட்வில் வேல்யூவேஷன். ஸோ குட்வில் வேல்யூவேஷன் என்னது? நற்பெயர் மதிப்பிடுதல். ஸோ எப்படி வந்து நற்பெயர் மதிப்பிடுதல் என்ன சொல்கிறோம்? மெத்தட் ஆஃப் வேல்யூயிங் குட்வில் ஆன் த அட்மிஷன், டெத், ரிட்டையர்மெண்ட். இப்போ ஒரு பார்ட்னரை வந்து நம்ம அட்மிட் பண்ணுறோம், புதுசாக சேர்க்குறோன்னா அந்த டைமில் நம்ம அந்த குட்வில்லை வந்து வேல்யூவேஷன் பண்ணணும். அதே மாதிரி அந்த பார்ட்னர் வந்து அதில் சேர்த்துருக்கோம், அவர் டெத் ஆகிட்டாருன்னா அந்த டைமில் நம்ம அவருடைய குட்வில்லை நம்ம வேல்யூவேஷன் பண்ணணும், நற்பெயரை. அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஆகுறாரு அந்த பிஸ்னஸ்லேருந்து அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த அதோடைய வேல்யூவேஷனை நம்ம என்ன பண்ணணும்? கணக்கிடணும். ஸோ இதை பற்றிலாம் எதில் கொடுத்துருக்கணும்னா அந்த பார்ட்னர்ஷிப் டீலில் என்ன பண்ணணும்? இதை பற்றின விவரங்களையும் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி அடுத்ததாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன சொல்கிறாங்க? பொறுப்பு பகிர்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழில். த ஒர்க் தட் இஸ் என்ட்ரஸ்டட் டு ஈச் பார்ட்னர் இஸ் பெட்டர் ஸ்டேட்டட் இன் த டீட் இட் செல்ஃப். என்ன பண்ணணும்? இந்த ஒர்க்கு சம்மந்தமாக, வேலை சம்மந்தமான அந்த பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அந்த பார்ட்னர்ஸ் என்னென்ன வேலைகளில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகணும், ஸோ எந்த வேலையை யார் செய்யணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை என்ன பண்ணணும் நம்ம அந்த பார்ட்னர்ஷிப் டீடில் எல்லாம் என்ன பண்ணிடுறது? அவங்க அதை டீட்டெயில்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனையே இல்லை. சரியா? ஸோ அப்படி பண்ணும்போது என்ன இருக்குது? ரெஸ்பான்சிபிலிட்டி ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணிடுவாங்க? டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பகிர்ந்தளித்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செய்யும்போது அந்த பிஸ்னஸ் வந்து ஸ்மூத் ரன்னிங்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றின டீட்டெயில் நம்ம எதை கொடுக்கணும்? பார்ட்னர்ஷிப் டீடில் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ டிசொல்யூஷன் ப்ரொசீஜர். ஸோ எப்படி வந்து அந்த கூட்டாண்மை கலைப்பு நடைமுறை செய்யணும், ஸோ கூட்டாண்மை கலைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அதில் இருக்கணுங்கிறத பார்ட்னர்ஷிப் டீடில் கொடுக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, ப்ரொசீஜர் ஃபார் டிசொல்யூஷன் ஆஃப் த ஃபார்ம் அண்ட் த மோட் ஆஃப் செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தேர் ஆஃப்டர். ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்? அதே மாதிரி டிசொல்யூஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன, ஸோ அதையும் அதே மாதிரி ஃபார்ம் அண்ட் மோட் ஆஃப் செட்டில்மெண்ட், எப்படிலாம் நம்ம அந்த நிறுவனத்தை கலைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் எப்படி வந்து அந்த இருக்கக்கூடிய அமௌண்ட்ஸை எப்படி செட்டில் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விதமான நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? அந்த பார்ட்னர்ஷிப் டீடில் நம்ம கண்டிப்பாக ஒரு கண்டென்ட்டாக கொண்டுட்டு வரணும்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஆட்ரிபியூஷன் ஆஃப் டிஸ்பியூட்ஸ். ஆட்ரிபியூஷன் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் அப்படின்னு சொன்னால் கூட்டாளிகளிடையே ஏற்படக்கூடிய தகராறுகளை தீர்க்கக்கூடிய முறைகள். சரியா? அதே மாதிரி இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? அந்த பார்ட்னர்ஷிப் டீடில் நம்ம குறிப்பிடணும். ஸோ ஆட்ரிபியூஷன் இன் கேஸ் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் அமாங் பார்ட்னர்ஸ். அந்த பார்ட்னர்ஸ்க்கு இடையில் ஏதாவது தகராறுகள் ஏற்பட்டுருச்சுன்னா த டீட் ஷுட் ப்ரொவைட் த மெத்தட் ஆஃப் செட்டிலிங் டிஸ்பியூட்ஸ் ஆர் டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன். ஸோ அந்த கூட்டாளிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்பு அல்லது ஏதாவது தகராறுகள் ஏதாவது ஏற்பட்டுருச்சுன்னா அதை எப்படி அவங்கள வந்து செட்டில் பண்ணுறது, ஸோ அதை அவங்களை எப்படி வந்து தீர்க்கிறது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பற்றி, அதாவது அவங்களுக்கு இடையில் வந்து கருத்து வேறுபாடுகள், இந்த மாதிரியான டிஃப்ரென்சஸ் ஒப்பீனியன்னா என்னது? கருத்து வேறுபாடுகள் அல்லது மனக்கசப்பு இல்லை டிஸ்பியூட்ஸ்னால் என்னது? தகராறு, இதெல்லாம் ஏற்பட்டுருச்சு அந்த பார்ட்னர்ஸ் இடையில் அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்குள்ளே எப்படி வந்து செட்டில் பண்ணிக்கணுங்கிற நிறைய விதிமுறைகள்லாம் என்ன பண்ணணும்? அந்த பார்ட்னர்ஷிப் டீடில் கண்டிப்பாக கொடுக்கணும். திஸ் கிளாஸ் வில் அவாய்ட் காஸ்ட்லி லிட்டிகேஷன். அதே மாதிரி இந்த மாதிரி வழக்கு தொடர்ந்து இந்த மாதிரிலாம் காசு செலவு பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இந்த பார்ட்னர்ஷிப் டீடில் இந்த மாதிரி டிஸ்பியூட் டைமில் அல்லது ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இந்த மாதிரி தகராறுகள் வரப்போகிற மாதிரியான சூழ்நிலையில் இந்த மாதிரி என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸை நம்ம எடுத்துக்கணும், எப்படி வந்து அவங்கள செட்டில் பண்ணி டிஸ்பியூட்ஸ்லாம் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம சரி பண்ணணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த பார்ட்னர்ஷிப் டீலில் நம்ம என்ன பண்ணணும்? நிறைய விஷயங்களை நம்ம அதில் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணி அதை கிளியர் பண்ணிக்கோங்க. அண்டில் தென் பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.